த்ரீ ப்ராடக்ட் ஆர் ப்ரொடியூசர் இன் குளோர் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தமிழையும் பாருங்க, 3 பொருட்கள் குளோர் ஆல்கலி செயல்முறையில் தயாரிக்கப்படுகின்றன்னு சொல்றாங்க. அது என்ன வந்து தயாரிக்கிறாங்க, அதான் வந்து இந்த கொஸ்டின். இப்ப நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல நான் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். எதுக்காக சொல்லணும், ரயில்வேல நிறைய எக்ஸாம் இருக்கு. குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணணும்னா குரூப் டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணுமா, அதனால தான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணி வாய்ப்புல கொடுத்துருவேன். எதுக்காகனா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த கொஸ்டின்ல குளோர் ஆல்கலின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் கிடையாது, அதாவது ஆசிட் பேஸ் சால்ட் நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ஒரு 5 விதமான சால்ட் வந்து இம்பார்ட்டன் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து ஒரு உப்பு தான். இதை வந்து தயாரிப்பாங்க, இண்டஸ்ட்ரியா தயாரிப்பாங்க. ஏன் தயாரிக்கிறாங்கன்னா அதோட யூஸ் பாருங்க. சோப்பு, எடஜனு, ரேயான் பேப்பர் இதெல்லாம் தயாரிக்கணும்னா அதோட ரா மெட்டீரியல் என்ன இருக்குன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கான். சரி, இப்ப இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி தயாரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸோட பேர் தான் வந்து குளோர் ஆல்கலி அப்படின்னு சொல்றது. குளோர் மீன்ஸ் என்னன்னா குளோரின் அப்படின்னு அர்த்தம். ஆல்கலி மீன்ஸ் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அதாவது ஆல்கலைன் அப்படின்னா காரத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆசிட் பேஸ்ல வந்து பிஹெச்ல வந்து சொல்லுவோம். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி லேர்ன் பண்ணும்போது நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஏன் இதை ஆல்கலின்னு சொல்றாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுல OH வந்து அயன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால என்னன்னா இது வந்து காரத்தன்மை கொண்டது. சரி, இப்ப என்னன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கிறதுக்கு என்ன முக்கியமான தேவைன்னா சோடியம் குளோரைடு தேவை. சோடியம் குளோரைடு என்ன பண்ணணுமா, வாட்டர்ல போடும்போது என்ன ஆகும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அதோட சேர்த்து குளோரின் அண்ட் வந்து ஹைட்ரஜன் கிடைக்கும். இதனாலதான் அது பேரு குளோரின் ஆல்கலின்னு சொல்றது. ஆத்து வச்சுக்கேன், குளோரின் ஆல்கலி வந்து ஒரு ப்ராசஸ். அது மூலம் தான் என்ன பண்றாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றாங்கன்னா தயாரிக்கிறாங்க. இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ மட்டும் பார்க்கலாம், நல்லா கவனிக்கிறேன். இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னல, அதோட ப்ராசஸ் வந்து குளோர் ஆல்கலி. அது எதன் மூலம் தயாரிப்பாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதாவது நல்லா கவனிங்க, இப்ப NaCl சோடியம் குளோரைடு டெஃபினட்டா தேவை, அதுல இருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும். அது என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிசிட்டி வந்து என்னன்னா கொடுக்கும்போது இந்த சோடியம் குளோரைடு ரெண்டா பிரியும்னு சொல்லுவாங்க. ஒன்னு Na பிளஸ் ஆகும், இன்னொன்னு Cl மைனஸ் ஆகும். அந்த Cl மைனஸ் வந்து கேஸா ஃபார்ம் ஆயிரும். அந்த Na பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அது டெபாசிட் ஆயிரும். அந்த டெபாசிட் ஆகிற சேர்த்து என்னன்னா NaOH வந்து ஆட் ஆயிரும். இதனாலதான் என்னன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து உருவாகுது. இதுதான் அந்த கான்செப்ட். அந்த கான்செப்டோட பேர் வந்து குளோர் ஆல்கலி அப்படின்னு ஒரு ப்ராசஸ். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்கறது என்னெல்லாம் ப்ராடக்டா உருவாகும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா என்ன ஹைட்ரஜன் வரும், அடுத்து என்ன குளோரின் வரும், அடுத்து என்ன NaOH வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும்.